திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஷன். இந்த எஜுகேஷனில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ்களை வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கரலாம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா செடி பராமரிப்பு உரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உரத்தை நம்ம ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தும் போது அதிகமான பூக்கள், அதிகமான மொட்டுக்கள் வந்துட்டு பார்க்கலாம். இந்த உரத்தை வந்து என்னோட பூச்செடிகள், காய்கறி செடிகள், பழங்கள் செடிகள் என்னென்ன வகை நம்மள்கிட்ட இருக்கோ அத்தனை வகைகளுக்குமே நம்ம பயன்படுத்தலாம். 2 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க. ஸோ செடிகள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, காய்கறிகள்லாம் வந்துட்டு நிறைய பூக்கள் உங்களுக்கு நிறையாவே கொடுக்கும். இது நம்ம இந்த உரத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து காய்கறி செடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் விளைச்சல் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி ரெகுலராகவே கூட நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த உரம் வந்து வீட்டிலையே அருமையாக ஈஸியாக செய்யக்கூடிய உரம் தாங்க. ஸோ நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு உங்கள் ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தும் போது ரோஜா செடியில் பூக்கள் வந்துட்டு சூப்பராக இந்த மாதிரி க்ரோ ஆகி வரும். நிறைய பேர் வீட்டில் ரோஜா செடியில் தளிர்கள் வரல அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் இதில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்றது தெளிவாகவே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு முட்டைத்தோல், வெங்காயத்தோல், ஆரஞ்சு தோல், அதுக்கப்புறம் இஞ்சி தோல் இருக்குது இல்லையா, அதையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இஞ்சியோட பயன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூச்சி தொந்தரவுகள் இல்லாமல் வந்துட்டு பாதுகாக்கும். அந்த மருத்துவ குணம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆரஞ்சு தோல் வந்து நம்மளோட செடியோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக பயன்படுகிறது. வெங்காயத்தோல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்னீசியம் சத்து வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதுவும் செடிகளை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுகிறது. முட்டையோட ஓடுகள் வந்துட்டு முட்டைகளோட வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு, பூக்கள் பெரியதாக வளர்கிறதுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து பவுடர் முறையில் வந்துட்டு அரைச்சிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் பவுடர் முறையில் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் கண்டிஷனில் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. முட்டை ஓடுகள் வந்துட்டு நிறைய பேர் வெஜிடேரியனாக இருப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு கடையில் போய் கூட வாங்கிக்கலாம். ஹோட்டலில் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம ஏன் அரைச்சி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே போடும்போது பூச்சிகள் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மண்ணில் மக்கிறதுக்கும் உங்களுக்கு நாட்கள் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி பவுடர் கண்டிஷனில் வந்துட்டு நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பவுடர் முறையில் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வந்து லிக்விட் முறையில் பயன்படுத்திக்கலாம். வெயில்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணீர் எடுத்து இந்த பவுடரை தண்ணீரில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கையை விட்டு அந்த தண்ணியில் அந்த பவுடரை வந்துட்டு கரைச்சி எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா லிக்விட் ஃபார்மாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நான் வந்து பவுடர் கண்டிஷனில் வந்து பயன்படுத்த 2 முறை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பவுடர் கண்டிஷன்லேயும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எனக்கு இங்கே மழை பெய்யறதுனால அந்த மழை தண்ணி படப்பட அந்த செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ஸோ வெயில் இருக்கிற இடங்களில் அதிகமாக எங்கே இருக்கீங்களோ நீங்கள் அவங்க வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு நீங்கள் ஒரு தொட்டிக்குமே வந்துட்டு 1 மக்கு அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். உங்களோட செடியோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லிக்விட் கண்டிஷன்லேயுமே நீங்கள் செடிகளுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம லிக்விட் ஃபார்மில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது செடிகளோட வேர்களுக்கு ஈஸியாகவே போகும். அதே மாதிரி செடிகளோட வளர்ச்சியுமே வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த உரத்தை 7 நாட்களுக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ லிக்விட் ஃபார்மில் நீங்கள் இப்படி பயன்படுத்தும் போது உங்கள் செடிகள் வந்துட்டு அருமையாக பூக்கள் கொடுக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பி கார்டனிங்.